ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலன் சிம்ம லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை. ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை, மகம் நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். கேதுவும் நம்ம லக்னத்திலேயே இருக்கார். இந்த கேதுவனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் 9ஆம் இடத்துல இன்னொரு கேதுவனுடைய நட்சத்திரமான அஸ்வினியில் இருக்க. அப்போ இதில் 1ஆம் இடம் 9ஆம் இடம் இன்றைய பலனை நமக்கு கேது மூலமாக நடத்தி தருகிறார். முன்னோர்களை நினைக்கிறது, குலதெய்வத்தை நினைக்கிறது, பூர்வீகத்தை நினைக்கிறது, மேல் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, தகவல் தொடர்பு, இடமாற்றம், வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிறது, இது மாதிரியான நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த 1, 9. அதனால் நிச்சயமாக இந்த தெய்வ அனுகிரகம் தரக்கூடிய நாளாக இது இருக்கும். அதிகமாக நம்ம ஜாதகத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்திருந்தால் அந்த கிரகங்களினுடைய பலனையும் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க போகிறோம்னு அர்த்தம். கேது அப்படின்னாலே தத்துவம்னு அர்த்தம். அதனால் எதையுமே சிந்தித்து ஒரு முறை, ஒழுங்கு, கோட்பாடு, தத்துவ ரீதியாக சிந்திக்கக்கூடிய நாளாக இது இருக்கும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம். நம்ம ராசியில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இது. சுக்கிரன் நம்ம பார்த்தோம் 9ஆம் இடத்துல அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சுக்கிரனுடைய பலன் கேதுவாகவும் சுக்கிரனாகவும் சூரியனாகவும் அருமையாக வெளிப்படக்கூடிய அமைப்பு. தொழிலுக்கும் நல்லா இருக்கும், நம்ம தெய்வ அனுகிரகமும் நல்லா இருக்கும். மெயினாக நமக்கு என்னென்னா ஒரு சொல்லித்தர்ற விஷயங்கள், ஒரு கைடன்ஸ், ஒரு பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, அல்லது ஒரு நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிறது, மார்க்கெட்டிங் லைனு, இதெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்க போகிறது. மறுநாள் ஜூன் 4 புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் எங்கே இருக்காருன்னா நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், அதுவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பு, கௌரவம், ப்ரமோஷன், அதிகமான ஒரு தலைமை ஏற்கக்கூடிய அமைப்பு. இப்போ அரசியலில் இருக்காங்க அப்படின்னா புதிய பதவிகள், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம். இன்றைக்கி லக்னாதிபதியினுடைய நட்சத்திரம். லக்னாதிபதி தொழில் ஸ்தானத்தோடு சம்பந்தப்பட்ட நாள். அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் சந்திரனாகவே செய்கிறார். அதனால் வாக்குஸ்தானம் நமக்கு நல்லா இருக்கும். பேச்சு, குடும்பம், மூலதனம், கொடுத்த பணத்தில் வரவு, இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதாவது அன்றாடம் உபயோகப்படக்கூடிய ஒரு பொருட்கள் வியாபாரம். இப்போ உணவு அப்படியே போயிடும், உடை தைச்சு போயிடும், மருத்துவம் டெய்லி போகும். இது மாதிரியான வியாபாரங்களெல்லாம் இன்றைக்கி சிறப்படையும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, நம்முடைய மூளை உழைப்பின் மூலமாக பேசி சம்பாதிக்கிறது, அத்தனைக்கும் இது சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஜூன் 6ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம். இது செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் ஆயில்யத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கார். அதாவது நமக்கு விரயஸ்தானத்தில் நம்முடைய 12ஆம் இடமான கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் புதனை போல வேலை செய்ய போகிறார்.
நமக்கு புதனும் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பரிவர்த்தனையாக இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை திரைமறைவாக நம்ம ஒரு கான்ஃபிடென்ஷியலாக செய்யணும்னு நினைப்போம். ஒரு ரகசிய செயல் திட்டங்கள் வச்சுருப்போம். இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றது சோர்ஸ் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு இப்போ சயின்டிஸ்ட்டாக ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது மாதிரியான விஷயங்கள் இப்போ ஒரு வந்து ரெய்டு போகிறாங்க இல்லையா, ஸ்குவாடு பரிசோதனை பண்ணுறது, தவறுகளை கண்டுபிடிக்க போகிறது, இன்கம் டேக்ஸு, சேல் டேக்ஸு, சிபிஐ, இது மாதிரி 12ஆம் இடம் சம்மந்தப்பட்ட ஒரு காரியங்களில் இருக்கவங்களுக்கும் மூலதனம் பண்ணுறவங்களுக்கும் இது சிறப்பான நாளாக இருக்கும். இந்த செவ்வாய் புதன் பரிவர்த்தனை அப்படிங்கிறது பணம் ரீதியாகவும் இடம் ரீதியாகவும் நமக்கு தொழில் ரீதியாகவும் மிகப்பெரிய நன்மையை தரும். ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், 3ஆம் இடத்துல சந்திரன், துலா ராசியில். சுவாதி என்பது ராகுனுடைய நட்சத்திரம். ராகு குருவை போல பலன் தருகிறார். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னைக்கு நல்லா இருக்கும். திருமண சார்ந்த சுப செயல்கள், அதாவது சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். குழந்தை பிறப்பு, உறவினர்களோடு பழகுதல், நண்பர்களோடு பழகுதல், மூத்த சகோதர சகோதரி வகை மேன்மைகள், பேங்க் சம்மந்தப்பட்டது, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது. ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் வந்து நண்பகல் 12:41 முடிவடைந்து விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. விசாகம் வந்து குருவினுடைய நட்சத்திரம். நமக்கு லாபத்தில் குரு இருக்கார். குரு செவ்வாயை போலவே பலன் தருகிறார், சூரியனை போலவே பலன் தருகிறார். சூரியனும் 10ல் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்த ஒரு பதவி, எதிர்பார்த்த ஒரு புகழ், எதிர்பார்த்த ஒரு அங்கீகாரம் அல்லது ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவினுடைய அமைப்பும் நல்லா இருக்கணும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு உறவு சார்ந்த வகையிலும் நன்மைகள் உண்டு. வியாபாரம் அல்லது உத்தியோகம், பொருள் சார்ந்த வகையிலும் நன்மைகள் உண்டு. ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3:50க்கு இந்த விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. விருச்சிக ராசியில் நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சனியை போல செயல்படுகிறார். நமக்கு அட்டம சனி, 8ல் சனி, சனியோட நட்சத்திரத்திலே இருக்குது. இந்த சனிக்கும் சந்திரனுக்கும் 4ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறைகளில் கஷ்டப்பட்டு ஒரு சில வேலைகளை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கும். ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி 1 நிமிடம் வரைக்குமே இது அனுஷ நட்சத்திரம் தான். அதுக்கப்புறம் வர்ற கேட்ட நட்சத்திரம் ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு இரவு 8 மணி வரைக்குமே இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் புதனுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இப்போ இந்த புதன் வந்து நம்ம லக்னத்துக்கு வந்துடுறார். அதனால் கேதுவை போல் செயல்படுறதுனால இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் புதிய செயல் திட்டங்கள் மைண்டில் தோணும். இதை செய்யலாம், அதை செய்யலாம், ஒரு பிளானிங் வந்து உண்டாகும். அதன்படி நமக்கு அது வெற்றியை தரும். அதனால் இந்த 10 நாட்கள்லேயுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அந்த அனுஷ நட்சத்திரம் ஒரு நாள் மட்டும்தான்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.